இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அரை முடி அளவுக்கு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காவாக இருந்தால் அரை முடி எடுத்துக்கோங்க, சின்ன தேங்காவாக இருந்தால் முழு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காவை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயிலிருந்து தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால இந்த தேங்காவை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்த தேங்காவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காகவே இருக்கட்டும். இந்த ஸ்வீட்டுக்காக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த தேங்காய் பால் அரைச்சதுக்கப்புறம் கூடுதலாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை மாவை நெய்யிலே லேசாக அந்த மாதிரி வறுத்து கொடுங்க. இந்த கோதுமை மாவு வறுக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. கோதுமை மாவோட கலர் மாறிடக்கூடாது. இந்த கோதுமை மாவு நீங்கள் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை மண்டை வெல்லம் கல் மண் எதுவுமே இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. கல் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டுக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுமே நீங்கள் கைவிடாமல் இந்த ஸ்வீட்டை நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் கோதுமை மாவு கெட்டியாக இல்லாமல் நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு ஸ்வீட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த கோதுமை மாவு ஸ்வீட் செய்கிறதுக்காக உங்களுக்கு அதிகமான நெய்யே தேவைப்படாது. மொத்தத்துக்கே 5 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வறுக்கும் போது 3 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு ஸ்வீட்டை நல்லா கலந்து கொடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுட்டு இந்த கோதுமை மாவு ஸ்வீட் சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த ஸ்வீட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் ஒரு நாள் மட்டும்தான் வெளியில் வச்சு சாப்பிட முடியும். மறுநாள் தேவைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த ஸ்வீட் நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட்டை கட் பண்ணும்போதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் அரை முடி தேங்காவும் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி கோதுமை மாவு வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை மாவு ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.